ஹாய், நான் மேகலா. பிரம்மமுகூர்த்த பூஜை ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. நான் பிரம்மமுகூர்த்த பூஜை தொடர்ந்து 21 நாட்கள் நான் வழிபாடு செய்தேன். அந்த வழிபாடு நிறைவேறலை. அதனால் 21 நாள் முடிய போகுது. அந்த 21 நாளோட கண்டினியூ பண்ணி 48 நாட்கள் நான் வழிபாடு செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி கண்டினியூ பண்ணி வழிபாடு செய்யக்கூடாது. ஆனால் பிரம்மமுகூர்த்த பூஜை அந்த 21 நாளில் இருந்தே கண்டினியூவாக டெய்லியுமே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு பூஜை பண்ணுறது பண்ணலாம். ஆனால் நம்ம என்ன வேண்டுதல் செய்கிறோமோ அந்த வேண்டுதலுக்கு அந்த 21 நாள் நம்ம ஒரு வேண்டுதலை நம்ம வச்சுருக்கோம்னா அதுக்கப்புறம் கேப்பு விட்டுட்டு தான், ஒரு வாரம் ஒரு 10 நாள் கேப்பு விட்டுட்டு தான் அதே வேண்டுதலை இன்னொரு 21 நாள் 48 நாட்கள்னு வழிபாடு செய்யணும். அதே 21 நாளோடைய சேர்த்து 22வது நாள்லேருந்து கண்டினியூவாக 48 நாட்கள் வழிபாடு செய்யக்கூடாது. எந்த ஒரு வேண்டுதலுமே நம்ம நினச்ச உடனேயே நடக்காது. தினமுமே பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு நம்மளோட கடமைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம பூஜை பண்ணலாம். ஒவ்வொரு வேண்டுதல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது நடக்கிற வரைக்கும் நம்ம டைம் கொடுக்கணும். 21 நாள் ஒரு பூஜை முடிஞ்சிருச்சுன்னா அடுத்தால 48 நாட்கள் வேறு ஒரு வேண்டுதலுக்கு வழிபாடு செஞ்சுட்டு அடுத்தால திரும்ப 21 நாளோ 48 நாட்களோ இந்த ஏற்கனவே நம்ம பூஜை பண்ணின அந்த வேண்டுதலை வச்சு நம்ம பூஜை பண்ணலாம். நான் பூஜை பண்ணி 15 நாள் ஆச்சு, இன்னும் நான் அதோட இது கிடைக்கல, அதனால் நான் இதை 21 நாட்களை 48 நாட்கள் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் பண்ணக்கூடாது. தேங்க்யூ.